வழங்குவதற்காக சிதம்பரநாதன். முக்கிய செய்திகள். மருத்துவ பொது நுழைவுத் தேர்வை ரத்து செய்யும் அவசர சட்டத்தில் கையெழுத்திட பிரணாப் முகர்ஜி மறுப்பு. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டா இன்று நேரில் சென்று விளக்கம். இஸ்லாமியர் ஆதி திராவிடர் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் அளிக்காதது ஏன்? தமிழக அரசு நன்றி மறக்கக்கூடாது என்றும் திருமாவளவன் வலியுறுத்தல். இன்று விண்ணில் பாய்கிறது மறுபயன்பாட்டு விண்கலம். அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலை உள்ளதாக இஸ்ரோ தகவல். ₹45 லட்சம் மோசடி செய்த விவகாரத்தில் அதிமுக அமைச்சர் காமராஜுக்கு சிக்கல். இன்று பதவியேற்கும் இடத்தில் உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக பாதிக்கப்பட்டவர் போர்க்கொடி. மணிப்பூரில் தீவிரவாதிகள் கொடூர தாக்குதல். துணை ராணுவ வீரர்கள் 6 பேர் உயிரிழப்பு. விரிவான செய்திகள். மருத்துவ பொது நுழைவுத் தேர்வை ஓராண்டுக்கு ரத்து செய்யும் அவசர சட்டத்துக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ஒப்புதல் வழங்க மறுத்த நிலையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா இன்று குடியரசுத் தலைவரை சந்தித்து விளக்கம் தரவுள்ளார். நாடு முழுவதும் மருத்துவ படிப்புகளுக்கு ஒரே மாதிரியான பொது நுழைவுத் தேர்வு நடத்தி மாணவர்களை சேர்க்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. பொது நுழைவுத் தேர்வு நடத்தப்படுவதால் தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநில மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும், ஆகவே இதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என மாநில அரசுகள் தனித்தனியாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தன. இந்த மனுக்களை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. இதற்கு கண்டனம் தெரிவித்து கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இதனால் மருத்துவ பொது நுழைவுத் தேர்வை ஓராண்டுக்கு ஒத்திவைக்க அவசர சட்டத்தை ஏற்றுமாறு குடியரசுத் தலைவருக்கு மத்திய அமைச்சரவை பரிந்துரை செய்தது. இந்நிலையில் நுழைவுத் தேர்வை ஓராண்டுக்கு தள்ளி வைக்கும் அவசர சட்டத்தில் கையெழுத்திட ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி மறுத்துள்ளார். இந்த விவகாரத்தில் மத்திய அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்றும் பிரணாப் கோரியுள்ளார். இதுகுறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா இன்று குடியரசுத் தலைவரை சந்தித்து அவசர சட்டம் தொடர்பாக விளக்கம் அளிக்க உள்ளார். இஸ்ரோவின் மறுபயன்பாட்டு விண்கலம் இன்று காலை விண்ணில் ஏவப்படுகிறது. பல ஆண்டுகளாக மறுபயன்பாட்டு தொழில்நுட்ப விண்கல ஆய்வு பணியில் இஸ்ரோ ஈடுபட்டிருந்தது. கடந்த 2.5 ஆண்டுகளாக இந்த விண்கலத்தை சோதிக்க முயற்சி செய்து ஒத்திவைக்கப்பட்டு வந்தது. இந்த மறுபயன்பாட்டு விண்கல சோதனை வெற்றி பெற்றால் செயற்கைக்கோள் ஏவுவதற்கு ஆகும் 10 1 பங்கு செலவு மிச்சமாகும் என்பது விஞ்ஞானிகளின் கருத்தாகும். குட்டி விமானம் போன்ற வடிவில் இருக்கும் இந்த விண்கலம் பூமியில் இருந்து விண்கலக்கு செலுத்தப்பட்டு பின்னர் மீண்டும் பூமிக்கே திரும்ப அழைத்துக் கொள்ளப்படும். இந்த விண்கலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து இன்று காலை 9:30 மணிக்கு விண்ணில் ஏவப்படுகிறது. பருவநிலை மாற்றம் மற்றும் காற்றின் வேகம் அதிகம் இருந்தால் மட்டும் விண்கலம் ஏவும் சோதனை ஒத்திவைக்க வாய்ப்புள்ளது. இதுபோன்ற விண்கலத்தை அமெரிக்கா மட்டுமே பயன்படுத்தி வந்த நிலையில் 70 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று திரும்பும் இந்த விண்கலம் பூமியை வந்தடைந்தவுடன் மீண்டும் அதனுடைய ஆய்வு தொடர்ந்து நடைபெறும். தமிழக அமைச்சரவையில் இஸ்லாமியருக்கும் ஆதி திராவிடருக்கும் பிரதிநிதித்துவம் அளிக்காதது ஏன் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்னும் மாற்று அரசியலை முன்வைத்து தமது கூட்டணியின் முயற்சி வெற்றி பெறவில்லை என்றும், தமிழகத்தில் மீண்டும் ஒரு கட்சி ஆட்சி முறையே தக்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த முடிவானது மக்கள் மனமுவந்து அளித்த தீர்ப்பாகாது என்று கூறியுள்ள திருமாவளவன், போலி வாக்குறுதிகள், கவர்ச்சி அறிவிப்புகள் மற்றும் வாக்குகளுக்கு விலை போன்றவற்றால் அப்பாவி வாக்காளர்களை வஞ்சித்து வழிப்பறி செய்த வெற்றி என்பது வெற்றி பெற்றவர்களின் மனசாட்சிக்கே தெரியும் என்றும் விமர்சித்துள்ளார். மகிழ்ச்சி அடைவதற்கோ பெருமைப்படுவதற்கோ உரிய வெற்றி இதுவல்ல என்பது ஆட்சியை கைப்பற்றியவர்களுக்கும் மிக நன்றாகவே தெரியும் என்றும் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். திமுகவும் அதிமுகவும் தங்களின் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக பல்லாயிரம் கோடி ரூபாய்களை கொட்டி இறைக்க வேண்டிய நெருக்கடிகளுக்கு ஆளாயின என்று புகார் தெரிவித்துள்ள அவர், RK நகர், திருவாரூர், கொளத்தூர் ஆகிய தொகுதிகளிலும் 100 விழுக்காடு வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தே ஆக வேண்டும் என்கின்ற நெருக்கடி தலைவர்களுக்கே உருவானது என்றும் கூறியுள்ளார். இந்நிலையில் அதிமுக வெளியிட்டுள்ள அமைச்சரவை பட்டியலில் தலித் வகுப்பை சேர்ந்தவர்கள் 3 மட்டுமே வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும்,
குறிப்பாக தலித் கிறிஸ்தவர் ஒருவருக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பது ஆறுதல் அளிப்பதாக உள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் இந்த பட்டியலில் இஸ்லாமியர் ஒருவருக்கு கூட வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்பது ஏமாற்றத்தை அளிப்பதாகவும், அதேபோல ஆதி திராவிடர் சமூகத்தில் ஒருவருக்கும் வாய்ப்பளிக்கவில்லை என்பது அச்சமூகத்திற்கு இழைக்கும் துரோகமாகும் என்றும் திருமாவளவன் கவலை தெரிவித்துள்ளார். தலித் சமூகத்தின் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்றுக்கொண்டு அச்சமூகத்தை வஞ்சிப்பது மனசாட்சிக்கு எதிரானது செயலாகும் என்றும் குற்றம் சாட்டியுள்ள திருமாவளவன், தமிழக அமைச்சரவையில் இஸ்லாமியருக்கும் ஆதி திராவிடருக்கும் பிரதிநிதித்துவம் அளிப்பதுதான் நன்றிக்குரிய செயலாக அமையும் என்று தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் தீவிரவாதிகள் நடத்திய திடீர் தாக்குதலில் துணை ராணுவ வீரர்கள் 6 பேர் உயிரிழந்தனர். அசாம் ரைபிள்ஸ் படையை சேர்ந்த துணை ராணுவ வீரர்கள் சிலர் மணிப்பூர் மாநிலம் சந்தல் மாவட்டத்தில் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது ஜோபி ஹென்சி என்ற இடத்தில் பயங்கர ஆயுதங்களுடன் வந்த தீவிரவாதிகள் ராணுவ வீரர்கள் மீது துப்பாக்கியால் சுட்டு தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி சென்றனர். இந்த தாக்குதலில் ஒரு அதிகாரி உட்பட 6 துணை ராணுவ வீரர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய இடம் இந்தியா மியான்மர் எல்லையில் அமைந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்தும் கூடுதல் ராணுவ வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீவிரவாதிகளை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே தீவிரவாதிகள் தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மணிப்பூரில் செயல்படும் தீவிரவாதிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகளுக்கு புதிய வண்ணத்திலான ஆதார் அட்டையை வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. மத்திய அரசின் நலத்திட்டங்கள் அனைத்தும் ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்டு வருகிறது. மேலும் நேரடி வங்கி கணக்கு மானியங்களையும் சமூக நலத்திட்டங்களையும் ஆதாருடன் இணைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. இதன் ஒரு கட்டமாக மாற்றுத்திறனாளிகள் எளிதாகவும் விரைவிலும் சமூக நலத்திட்டங்களை பெறும் வகையில் அவர்களுக்கென வண்ண ஆதார் அட்டைகளை வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கான பணிகளை மத்திய சமூக நீதித்துறை அமைச்சகம் தொடங்கியுள்ளது. மாற்றுத்திறனாளிகளின் உடல் திறனை பொறுத்து இந்த அட்டைகள் சிவப்பு, நீலம், மஞ்சள் போன்ற வண்ணங்களில் அளிக்கப்பட உள்ளது. ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்பட இந்த திட்டம் முதலில் மத்திய பிரதேசத்தில் பரிசோதிக்கப்பட உள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையாக கொண்டு மாற்றுத்திறனாளிகள் 2.68 கோடி என மதிப்பிடப்பட்டது. ஆனால் தேசிய அளவில் மத்திய அரசின் வசம் அதிகாரப்பூர்வமாக மாற்றுத்திறனாளிகள் குறித்த தகவல்கள் எதுவும் கிடையாது. தற்போது ஆதார் மூலமாக துல்லியமான எண்ணிக்கையை பெற முடியும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காமராஜ் இன்று மீண்டும் தமிழக அமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் 45 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படும் விவகாரம் அவருக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட வாளாச்சேரி கிராமத்தை சேர்ந்தவர் குமார். இவரிடம் உணவு மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் ஆர் காமராஜ் 45 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் பணம் வாங்கிவிட்டு அதை திருப்பிக் கொடுக்காமல் கடந்த 5 ஆண்டுகளாக ஏமாற்றி வருவதாகவும், இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார் மீது காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குமார் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மீண்டும் நன்னிலம் தொகுதி எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காமராஜுக்கு உணவுத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அவர் இன்று மீண்டும் அமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் 45 லட்சம் ரூபாய் மோசடி விவகாரம் அவருக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் முடிவு வெளியான மறுநாள் முழு தொகையையும் திருப்பி அளிப்பதாக அவரின் நண்பர்கள் மூலம் தகவல் தெரிவித்ததாகவும், ஆனால் இன்னும் தனக்கு பணம் கிடைக்கவில்லை என்றும் பாதிக்கப்பட்ட குமார் கூறியுள்ளார். அதனால் இன்று காமராஜ் அமைச்சராக பதவியேற்கும் போது விழா நடக்கும் இடத்தில் தாம் உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக பணத்தை பறிகொடுத்த குமார் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உற்பத்தி தொடங்க உள்ளதாக அணுசக்தி ஆராய்ச்சி கழக செயலாளர் சேகர் பாசு தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் உள்ள முதல் உலையில் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி நடைபெற்று வருவதாகவும், விரைவில் 2வது அணு உலையில் மின் உற்பத்தி தொடங்க உள்ளதாகவும் தெரிவித்தார். இதேபோன்று கல்பாக்கம் அணுமின் நிலையத்திலும் முதல் மற்றும் 2ஆம் நிலை சோதனைகள் முடிவடைந்து பாதுகாப்பு குறித்த அறிவிக்கை வந்தபின் மின் உற்பத்தி தொடங்கும் என்றும் சேகர் பாசு அப்போது தெரிவித்தார். Loading is completed. IAA clearance is there, and I expect second half of the month it will go. That is also, we have not yet got safety clearance for starting the
sodium commissioning in full scale. Once we get it, then I will be able to tell the date. இதனிடையே கல்பாக்கத்தில் இன்று 75வது அணுசக்தி ஆராய்ச்சி கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் பல்வேறு அணுசக்தி விஞ்ஞானிகள் பங்கேற்க உள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் இருந்து அந்தமானுக்கு புறப்பட்டு சென்ற ஏர் இந்தியா விமானம் மோசமான வானிலை காரணமாக மீண்டும் சென்னையில் தரையிறக்கப்பட்டதால் 178 பயணிகள் அவதிக்குள்ளாயினர். சென்னை விமான நிலையத்தில் இருந்து நேற்று பிற்பகல் 2:30 மணிக்கு ஏர் இந்தியா விமானம் ஒன்று அந்தமானுக்கு புறப்பட்டு சென்றது. 178 பயணிகளுடன் சென்ற விமானம் அந்தமான் வான்வெளியில் பலத்த சூறைக்காற்று மற்றும் மழை காரணமாக தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரம் வானிலையை வட்டம் அடித்தது. இதனையடுத்து சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு விமானி தகவல் தெரிவித்ததை அடுத்து அந்தமானில் தரையிறங்காமல் மீண்டும் சென்னைக்கு வருமாறு அறிவுறுத்தப்பட்டது. இதனையடுத்து மாலை 6 மணி அளவில் விமானம் சென்னை விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. இதனிடையே விமானம் இன்று காலை 10 மணிக்கு புறப்படும் என அறிவிக்கப்பட்டதால் பயணிகள் 178 பேரும் விமான நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இளைஞர்கள், பெண்கள், மாணவர்கள் என எவரையும் விட்டு வைக்காத மது கலாச்சாரம் தற்போது பெற்ற தாயே தன் குழந்தைக்கு மதுவை கொடுத்துவிட்டு தானும் மது அருந்தி போதையில் தள்ளாடும் அவல நிலை திருத்துறைப்பூண்டியில் அரங்கேறியுள்ளது. கோடி கோடியாய் கொள்ளை அடிக்க தெருவுக்கு தெரு அதிமுக அரசு மதுக்கடைகளை திறந்து ஏழை மக்களின் வாழ்க்கையை சீரழித்து வருகிறது. மதுவால் அனைத்து தரப்பு மக்களும் அடிமையாக்கி வரும் நிலையில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் பெற்ற தாயே தன் குழந்தைக்கு மதுவை கொடுத்துவிட்டு தானும் மது அருந்தி போதையில் படுத்து கிடக்கும் காட்சி பார்ப்போர் நெஞ்சை பதற வைக்கிறது. பெரும்பாலும் கூலி தொழிலாளிகள் தங்கள் குடும்பத்தோடு மது அருந்தும் கலாச்சாரம் நாளுக்கு நாள் பெருகி வருகிறது. மாமனும் மைத்துனரும் ஒன்றாக குடித்த காலம் மாறி தற்போது தந்தையும் மகனும் டாஸ்மாக் கடையில் சரக்கு வாங்கி ஒன்றாக அமர்ந்து ஊற்றி குடிக்கும் கலாச்சாரம் தமிழ்நாட்டில் அரங்கேறி வருகிறது. இது எதிர்கால சந்ததியினருக்கு பேராபத்து என்று எச்சரிக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். காஞ்சிபுரம் அருகே நெல் கொள்முதல் வியாபாரிகள் முறைகேடு செய்வதாக கூறி விவசாயிகள் லாரிகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் அச்சிறுபாக்கம் அருகே உள்ள திம்மாவரம் பகுதியில் அரசு நெல் கொள்முதல் நிலையம் இல்லாததால் விவசாயிகள் நெல் வியாபாரிகளிடம் விற்பனை செய்ய வேண்டிய நிலை உள்ளது. இதனிடையே நெல் வியாபாரிகள் போடும் எடையில் சந்தேகம் அடைந்த விவசாயிகள் மூட்டையை சோதனையிட்டதில் முறைகேட்டில் ஈடுபட்டு கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனையடுத்து நெல் மூட்டைகளை ஏற்றி வந்த 3 லாரிகளை சிறைப்பிடித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100 கிலோவா எடுக்கிறாங்க. இதுல பாதிக்கப்படுறது விவசாய மக்கள் மட்டும்தான். இந்த ஏழை மக்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது, நம்ம காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் என்ன பதில் சொல்ல போறாரு, இத மாதிரி ஆளுங்களை கண்டிப்பா தண்டிக்கப்பட வேண்டியது. ஆகையால இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். ஏன்னா எல்லா ஏழை மக்களும் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. எங்களுக்கு எந்த ஒரு லோனோ விவசாய லோனு கூட இன்னும் சேரல. இந்த திமாபுரம் கிராமத்தை மட்டும் ஒதுக்கி வச்சிருக்காங்க. அதுவும் வரணும். எங்களுக்கு இந்த விவசாயத்துல இந்த மாதிரி வியாபாரிகளை கண்டிப்பா தண்டிக்கணும். இந்த ஏழைகளோட கண்ணீரை கண்டிப்பா தொடச்சி ஆகணும். உதகையில் வரும் 27ஆம் தேதி தொடங்கவுள்ள மலர் கண்காட்சியை முன்னிட்டு பூங்காவில் நடவு செய்யப்பட்ட பல வண்ண மலர்கள் பூத்து குலுங்குவது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் கோடை சீசன் களை கட்டி வருகிறது. இதனை ஒட்டி அங்கு வரும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. அந்த வகையில் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் வரும் 27ஆம் தேதி மலர் கண்காட்சி தொடங்கி 3 நாட்களுக்கு நடைபெறுகிறது. மலர் கண்காட்சிக்காக பூங்காவில் நடவு செய்யப்பட்ட 5 லட்சம் மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. மாவட்டம் அரசு தாவரவியல் பூங்காவில் 120வது மலர் கண்காட்சி வருகின்ற 27ஆம் தேதி தொடங்கி 29 வரை நடைபெறுகிறது. அந்த கண்காட்சிக்கு தேவையான வண்ண மலர் தொட்டிகளை அடுக்கும் பணி இன்று உதகையில் தொடங்கப்பட்டுள்ளது. 194 ரகங்கள் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்படுகிறது. சுற்றுலா பயணிகள் இங்கு இந்த மலர்களை கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முதுமலை புலிகள் காப்பகத்தில் வன உயிரின கணக்கெடுக்கும் பணி தொடங்கியது. முதுமலை புலிகள் காப்பகத்தில் ஆண்டிற்கு 2 முறை வன உயிரின கணக்கெடுக்கும் பணி நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி பருவமழைக்கு முந்தைய கணக்கெடுக்கும் பணி தொடங்கியது.
7 நாட்களுக்கு நடைபெறும் இந்த பணியில் உதகை அரசு கல்லூரியைச் சேர்ந்த 36 தன்னார்வலர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். வனவிலங்குகளின் நேரடி பார்வை, கால் தடம் ஆகியவைகளை அடிப்படையாக கொண்டு கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. இதனிடையே சுற்றுலா பயணிகள் வழக்கம் போல முதுமலையை பார்வையிடலாம் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். சீன எல்லையில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த கிருஷ்ணகிரி ராணுவ வீரரின் உடலுக்கு மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அருணாச்சல பிரதேசத்தில் இந்திய சீன எல்லையான தவாங் பகுதியில் கடந்த வியாழனன்று ராணுவ வாகனம் விபத்துக்குள்ளானதில் கிருஷ்ணகிரியை சேர்ந்த அபில்தார் ராமசாமி உயிரிழந்தார். இதனையடுத்து சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்ட அவரது உடலுக்கு ராணுவ அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் கதிரவன், காவல்துறையினர் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அழிந்து வரும் கிராமிய பாடல்களை ஊக்குவிக்கும் விதமாக சேலத்தில் தனியார் நிறுவனம் சார்பில் கிராமிய பாடல்களை தொடர்ந்து 43 மணி நேரம் பாடி உலக சாதனை புரியும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. சேலத்தில் உள்ள பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கிராமிய பாடல்களை பாடி சாதனை நிகழ்த்தினர். சாதனை படைத்ததற்கான சான்றிதழ்களை எலைட் உலக சாதனை நிறுவனமும் சென்னை தமிழன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனமும் வழங்கின. அழிந்து வரும் கிராமிய பாடல்களை ஊக்குவிக்கும் வகையில் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். 43 மணி நேரம் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல தமிழ் ஃபோக் சாங் கிராமிய பாடலை டாபிக் எடுத்திருக்காங்க. இதுல பழைய காலத்துல எல்லாம் இந்த பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லாருமே அந்த கிராமிய பாட்டல ஃபர்ஸ்ட்ல பாடிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது. அதை இப்ப மறுபடியும் புதுப்பிக்கிற டைம்ல இப்ப கிராமிய பாடல் நாங்க சேலத்துல 43 நேரம் தொடர்ந்து 1 மணி நேரம் ஒரு குரூப் மாதிரி தொடர்ந்து ஒரு 43 நேரம் 3 நாளா இது இரவும் பகலுமா நடந்துட்டு இருக்கு. சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற விழாவில் புலிலன் எழுதிய பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வாழ்க்கை சுவடுகள் புத்தகம் வெளியிடப்பட்டது. சென்னை தியாகராய நகரில் உள்ள அரசு பள்ளியில் நடைபெற்ற இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வாழ்க்கை சுவடுகள் மற்றும் தமிழ் தேசிய அரசியல் போராட்டம் என்ற 2 புத்தகங்கள் வெளியிடப்பட்டன. புத்தகங்களை பழ நெடுமாறன் வெளியிட முனைவர் அரசேந்திரன் பெற்றுக் கொண்டார். பொழிலன் எழுதி வெளியிட்ட இந்நிகழ்ச்சியில் திரைப்பட இயக்குனர் கௌதமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திட்டக்குடி அருகே 2 சக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் நிகழ்விடத்திலேயே மணமகன் உயிரிழந்தார். படுகாயமடைந்த மணமகள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிகழ்வு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடியை அடுத்த அரங்கூர் கிராமத்தை சேர்ந்தவர் கலியமூர்த்தி, இவரது மகன் பாஸ்கரும் வள்ளி மதுரம் கிராமத்தை சேர்ந்த தீபா என்ற பெண்ணுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இம்மாதம் 26ஆம் தேதி திருமணம் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் உறவினர்களுக்கு திருமண அழைப்பிதழ் கொடுப்பதற்காக சென்ற புதுமண தம்பதிகளின் 2 சக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் மணமகன் பாஸ்கர் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயமடைந்த மணப்பெண் தீபா சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே திருமண அழைப்பிதழ் கொடுக்க சென்ற திருமண தம்பதிகள் விபத்தில் சிக்கிய நிகழ்வு அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீர்காழியில் குடிநீர் வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகை மாவட்டம் சீர்காழியை அடுத்த வழுத்தலைக்குடி கிராமத்தில் கடந்த 7 நாட்களாக குடிநீர் முறையாக விநியோகிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் ஊராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சீர்காழி திருமுல்லை வாசல் சாலையில் திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்டோர் காலி கூடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த தண்ணியை குடிச்சு நாங்க எத்தனை குழந்தைங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இந்த மாதிரி தண்ணியை குடிச்சா நாங்க என்ன சார் செய்ய முடியும்? டேங்க் சுத்தம் பண்ணி நல்ல தண்ணி எங்களுக்கு வேணும். அதுக்குதான் நாங்க போராட்டம் பண்றோம். எங்களுக்கு டெய்லி தண்ணி வரும். நாங்க இதை வரலையும் ஒண்ணும் பண்ணல. சரி செஞ்சு கொடுப்பாங்கன்னு தான் அமைதியா இருந்தோம். சீர்காழி பகுதியில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட மினி டேங்க் திறக்கப்படாததை கண்டித்தும் குடிநீர் வழங்காததை கண்டித்தும் ஊராட்சி நிர்வாகத்திற்கு எதிராக பொதுமக்கள் முழக்கங்களை எழுப்பினர்.
செய்திகள் தொடர்கின்றன. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் ஹைதராபாத் அணியை 22 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பிளே ஆஃப் சுற்றுக்கு கொல்கத்தா அணி முன்னேறியது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து கொல்கத்தா அணியின் துவக்க வீரர்களாக உத்தப்பா, காம்பீர் ஆகியோர் களம் இறங்கினர். உத்தப்பா அதிரடியாக விளையாடி 17 பந்தில் 25 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். இதனையடுத்து 4வது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த மனிஷ் பாண்டே, யூசுப் பதான் சிறப்பாக விளையாடி ரன் குவிப்பில் ஈடுபட்டனர். முடிவில் கொல்கத்தா அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக யூசுப் பதான் 52 ரன்களுடன் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். That's a good shot. Maintained a good shape. Good shot. Place. 172 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஹைதராபாத் அணி களம் இறங்கியது. அந்த அணியின் தொடக்க வீரர் வார்னர் 18 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். அதன் பின் வந்த வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். முடிவில் ஹைதராபாத் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 149 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இதன் மூலம் 22 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற கொல்கத்தா அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியது. Shot. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். வணக்கம்.